குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ருசியான தித்திப்பான குலோப்ஜாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் அந்த குலோப்ஜாம் பாக்கெட்டு தான் வாங்கி அதில் தான் கொஞ்சோண்டு பால் ஊற்றி சின்னதாக குட்டி குட்டியாக பால் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பால் உருட்டும் போது நல்லா அழுத்தி உருட்டாமல் சும்மா அப்படியே மெலிசாக மெதுவாக ஓட்டை இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் நம்ம உருட்டி வச்சுக்கணும். இப்போ அடுத்து இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டுருக்கோம். எண்ணெய் பெரிய தீ வைக்கக்கூடாது, சிறு தீவை வச்சு அந்த மாவு வேவறது மாதிரி பொறுமையாக செய்யணும். அப்பப்போ இந்த பாலை அப்படியே பரட்டி பரட்டி விட வேண்டியது தான். நல்லா ஒரு நாவப்பழ கலருக்கு வரணும். நல்லா அது வரைக்கும் அப்படியே சிறு தீயில் வச்சு செய்யணும். ஏன்னா பெரிய தீ வச்சிட்டிங்கன்னா மேலே அப்படியே தீஞ்சு போயிடும், உள்ளே மாவு வேவாது. அப்போ அதை அப்படியே தூக்கி சீரால் போட்டோம்னா ருசியாக இருக்காது. இது ஒரு ஷிஃப்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீரா செய்ய போகிறோம். இப்போ தான் செஞ்சு நிறுத்தியிருக்கேன். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது அதிரசத்துக்கு செய்கிற மாதிரி கம்பி பதம் வரணும் அப்படிலாம் வேணாம். ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை, அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போட்டுங்க. ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு வாசனை எசன்ஸ் ஊற்றி அதை அந்த பாவு நல்லா கரையிற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நான் எடுத்து காட்டுறேன். சுட்டு இப்படி வரணும். இப்போது இந்த சீரகத்துக்கு இதில் போட்டு இதில் அப்படியே ஊற ஊற அவர் இன்னும் கொஞ்சம் குண்டாக போயிடுவார். உப்பி இது இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டிருக்கேன். கடைசி நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது செய்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். சிறு தீ வச்சு செய்யணும், பெரிய தீ வைக்கக்கூடாது. என்னுடைய அடுப்பு எவ்வளோ சிம்மில் இருக்குது பாருங்கள். இப்போது அடுத்த ஷிஃப்ட் எடுத்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நம்ம பொரிக்கும் போது எப்படி வெடிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே போடுங்க. இது அப்படியே அந்த சீரால் ஊற ஊற அவங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே உப்பி வருவாங்க. இது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டிங்கன்னா அப்படியே ஊறி போய் பந்தியில் வைக்கும் போதே கேட்பாங்க, எந்த கடையில் ஆர்டர் பண்ணிங்க. இது ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதா. அவ்வளோதான், குலோப் ஜாமுன் ரெடி. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.